நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஈஷா ஃபவுண்டேஷனில் வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்கல்ல, அது எங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகுது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த அளவு ஹைஜீன்லாம் ஃபாலோ பண்ணி இத்தனை பேர் குக் பண்ணுறாங்களே, ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் வரத்துக்கு. ஸோ 12:30 தான் நான் செக்இனே பண்ணேன் ஆக்சுவலாக ரூமில். கிட்ட போக பயமாக இருக்கேன், என்ன கண்டினியூ பண்ணுறது. ஸோ போய் நான் தொட போகிறேன். நாட்டு மாடுகள் அதனுடைய ப்ரீட்ஸை வந்து அழியாமல் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 12,000 பீப்புள்ஸ்க்கு வந்து எப்படி ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க, அது ஏன்னா ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஆக்சுவலாக. வீட்டில் ஒரு 4 பேருக்கு சமைக்கிறதுக்கே நம்மளாம் வந்து நாக்கு தள்ளிடும் ஆக்சுவலாக. 12,000 மீல்ஸை வந்து ஸ்பிளிட் பை ஸ்பிளிட்டாக பண்ணிவிட்டு அந்த கிச்சன் எவ்வளோ பிஸியாக இருக்கும், அது என்டையராகவே வந்து அந்த ஃபுல் வீடியோ தனியாக ஒரு பார்ட்டில் வரும், நீங்கள் அதையும் பாருங்கள். இவர் யாருன்னு தெரியுமா? ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் மலைக்காட்டு ராஜா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஈஷா ஃபவுண்டேஷனில் வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்கல்ல, அது எங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகுது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த அளவு ஹைஜீன்லாம் ஃபாலோ பண்ணி இத்தனை பேர் குக் பண்ணுறாங்களே, ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். அண்ட் கைஸ், இது வந்து எல்லாருக்குமே அலௌட் இல்லை, ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் இந்த மாதிரி மீடியா வாலண்டியர்னால அலோவ் பண்ணுறாங்க, மற்றபடி வேறு யாருக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈஷா ஃபவுண்டேஷன் யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்குலாம் ஃபுட்டிங் எப்படி குக் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். வாங்க உள்ளே போகலாம். சவு பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, அதுக்கு தனி மிஷின் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, சவு உள்ளே போட்டாங்க, ரொம்ப மேன் பவர் இல்லாமல் இந்த மிஷினில் அழகாக கட் பண்ணியிருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸு அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ப்ராப்பரான இந்த கேப்ஸு, ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க. இதுதான் வந்து ரிசீவிங் பாயிண்ட் அவங்களுக்கு, ஸ்டோரேஜ் மாதிரி. இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் சமைக்க ஆரம்பிப்பாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் பரத். ஓகே, நான் வந்து அழகாக காலையில் வந்து பிரஞ்சு சாப்பிட்டேன். இங்கே தான் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு ஆக்சுவலாக. அந்த பரிமாறம் அதுவும் வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியல் ஃபுட் இல்லாமல் இயற்கை சாதப்பட்டது. நிறைய அவங்க நூடுல்ஸ் மாதிரி போடுறாங்க. அது நூடுல்ஸ் நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நான், அப்புறமா தான் தெரிஞ்சது இது பரங்கிக்காய் சம்திங், அதில் ஸ்வீட் மாதிரி சாலட். ஆக்சுவலாக சாலட் அரசாணி சாலடா ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எல்லா ஃபுட்டும் நல்லா இருந்தது. இவ்வளோ பெரிய கிச்சன், இவ்வளோ பேர் எல்லாமே வாலண்டியர்ஸான ஒர்க் பண்ணுறாங்கல்ல? ஆமாம், வாலண்டியர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் பேர் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. இங்கே ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சமைக்கிறோம்? நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் ஒரு 10,000லேருந்து 12,000 மீல்ஸ் பண்ணுறோம் பெர் டே. 10,000லேருந்து 12,000 சாப்பாடு ஒரு நாளைக்கு இங்கே பண்ணிட்டு காலையிலேருந்து ஈவினிங். அதாவது நான் சாப்பிட்டது பிரஞ்ச் ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், பிரஞ்சு, லஞ்சு. ஆமாம், இப்போ எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாமே ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க. ஓகே. இப்போ குழந்தைங்க இருக்காங்க, அவங்க 3 வேளை சாப்பிடுவாங்க. 2 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் யோகா ப்ரோக்ராம்ஸே நடந்தே இருக்குது. ஆமாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ஸுக்கும் ஒரு டைப் ஆஃப் மீல் கவுண்ட் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் 3 மீல்ஸ் பர் டே இருக்கும், நடுவில் பிரேக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே சேர்த்து 12,000 மீல்ஸ் ஒரு நாளைக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. கிச்சனும் ப்ராப்பராக அவ்வளோ நீட்டாக யாருமே எங்களை நாங்கள் வீடியோ எடுக்கிறதே யாரும் அவங்க பாட்டு அவங்க ப்ராப்பராக அவங்களோட ஒர்க் மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் பிஸியாக இருப்பீங்க, வந்து கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இங்கே எவ்வளோ தோசை பாருங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து தோசை அண்டு இதை பண்ணுற செக்ஷன் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லஞ்சு வந்து 3,000 இல்லை 4,000 பேராச்சும் சாப்பிடுவாங்க. 4,000 பேருக்கு ஆளுக்கு ஒரு தோசைனா கூட 4,000 தோசை போட்டாகணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆக்சுவலாக. பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஃபுல்லாக ஒர்க்கிங் போயினே இருக்குது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் 24/7 ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கைஸ், இது கம்பு லட்டு. இது ஆக்சுவலாக எல்லாருக்கும் இல்லை, மார்னிங் வந்து ஸ்கூல் பசங்களுக்காக, கிட்ஸ்க்காக இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஹெல்த்தியான லட்டு ஆக்சுவலாக. பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி செக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா இது என்ன பண்ணுறாங்க? பீஸா பிரெட்டா? பீஸா பிரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அந்த பக்கம் ரெடியான பன் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டட். அதாவது கொஞ்சமாக தான் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, கொஞ்சமாக தான் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டட் மிஷின் தான். இது வந்து எதுக்குன்னு தெரில எனக்கு ஆக்சுவலாக. பட் சம்திங் ஒன்று தெரியுது, இதில் ஃப்ளார் போட்டோம்னா இது ரோல் ஆகி அந்த பக்கம் வரும்.
இது வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஹெவி ஒர்க்லாம் கொடுக்காம ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை கட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் கட்டிங் மிஷினை பார்க்குறேன். வேறு லெவலில் இருக்குங்க. அழகாக வெண்டைக்காய் வச்சுறாங்க. கட் 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 பண்ணிங்க வருது. இப்போ பாருங்களேன். ஒரு நாளைக்கு 12,000 மீல்ஸ்னா எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்கணும், எத்தனை மிஷின் இருந்தால் கூட எவ்வளோ நேரம் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ பேர் என்டையர் கிச்சனுமே வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. ஃபுல்லாகவே அவ்வளோ பிஸியாக வந்து இங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு ஃபுட்டு குக் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் கோயிங் தேர் நவ். One day later. நமஸ்காரம். நேற்று ஆக்சுவலாக வந்து நான் வந்தேன் நேற்று. ஆனால் வந்து அதுக்குள்ளே பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி அதுக்காக திருப்பியும் நான் வந்திருக்கேன். ஆமாம், வரும்போதே நான் பார்த்தேன் ரொம்ப அதிகமாக இருக்கு. முதல்ல உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வந்து மனோகரன். மனோகரன். எத்தனை வருஷமா? 15 வருஷமா இருக்கேன் ஈஷாலே. ஈஷால இருக்கேன். மாஸ்டர் குக்காக இருக்கேன். இன்னைக்கு வந்து ஏகாதசி. கஞ்சி, சுண்டல், துவையல், கூட்டு, ஆஸ்காடு கூட்டு. இன்னைக்கு வந்து மெனு கம்மி. எத்தனை பேருக்கு இது? இன்னைக்கு 6000 பேருக்கு. ஒரே டைம்ல 6000 பேர். 6000 பேர். நான் பார்த்தேன் மெகா ஒன் ஆஃப் பெருசா கிச்சனு. எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட். இது வரைக்கும் நம்ம கிச்சன்ல, இங்க ஈஷா கிச்சன்ல ஒரே டைம்ல எத்தனை பேருக்கு நீங்க அதிகமா சமைச்சிருக்கீங்க? 3 லட்சம் பேர் சமைச்சிருக்கோம் ஒரே டயத்துல. 3 லட்சம் பேருக்கு சிவராத்திரிக்கு? ஆமா, சிவராத்திரிக்கு 3 லட்சம் பேர். இந்த மாதிரி எங்க தமிழ்நாட்டுல 3 லட்சம் பேருக்குலாம் சமைச்சிருவாங்களா? இல்ல அந்த மாதிரி இல்ல. 3 லட்சம் பேர். 3 லட்சம் பேர் ஒரே டைம்ல ஒரே டைம்ல ஒரு வேலைக்கு ஒரே வேலைக்கு
கண்டினியூ அப்படி பண்ணி அப்போ கொடுத்துருக்கோம். அந்த நாளில் 3 வேலைக்குன்னா சாம்பார் சாதம், சுண்டல், பொங்கல் 3 ஐட்டம். 3 லட்சம் ஒரு வேலைக்கு 3 லட்சம் பேருக்கு. 3 லட்சம். அப்போ மத்தியானத்துக்கும் இதை 3 லட்சம் மதியம் வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், பொரியல். அப்போ ஒரு நாளைக்கு 6 லட்சம் பேர் 6 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம். 6 லட்சம் பேருக்கு குக் பண்ற ஒன் ஆஃப் ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. சிரிங்க, அழகா சிரிக்கிறீங்க. நம்ம ராகி மட்டும் இல்லாம எள்ளு, கொள்ளு, அப்புறம் நம்ம நேர்கடலை எல்லாத்துலயுமே. ஆனா இது பியூர் அண்ட் பியூர் ராகி மாத்திரம் தான். இது வெறும் ராகி லட்டு. சூப்பரா தெரியுது ஆக்சுவலா. ஸோ கிச்சன்ல இருந்து இப்ப பண்ணாங்க லட்டு அப்படியே வாய்க்குள்ள போயிடுச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தது இதுதான் என்டையராக. நம்ம நேற்று வந்தோம். நேற்று இந்த மாதிரி 4000 பேருக்கு சமைக்கிறத பார்க்க முடியல, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கிச்சனில் எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி நேற்றுக்கு வெஜிடபிள் கட்டிங்ஸு, வாஷிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, மேலே ஸ்டோரேஜ்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஈஷாவோட மெகா கிச்சனை என்டையராக பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து மெனு ரொம்ப கம்மி. ஏன்னா அதை லட்டை சாப்பிட்டுக்கமா தான் கேட்டேன், என்னென்ன வேறு மெனு இருக்குது, பெரிய மெனுவாக இருக்கும்னா. ஆனால் இன்னைக்கு ஏகாதசினால சிஸ்டர் ஒன்று சொல்கிறாங்க, இன்னைக்கு நம்ம ஏகாதசி அப்படின்றனால ஆசிரமில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடாம தான் இருப்பாங்க. கட்டாயம் அப்படின்னு இல்லை, பிக்ஷாக்களில் எப்பொழுதுமே ஃபுட்டு ரெடியாக இருக்கும். யாராவது விருப்பப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வந்து ஒரு மீல் தான் எடுத்துக்குவோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு சேலட், ஒரு சுண்டல், ஒரு தொக்கு, ஒரு கஞ்சி, இவ்வளோ தான் இருக்கும். ஏன் காலையிலேருந்து ஏன் நம்ம சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சாப்பிடாம இது மாதிரி ஏகாதசி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க கேன்சர் செல்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அது மாதிரி ஆசிரமில் சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு 14 days 2 weeks நம்ம கண்டினியூஸ் சாப்பிட்டே இருப்போம். இன்றைக்கி ஒரு பிரேக் கொடுத்தா சிஸ்டம் எல்லாமே திரும்ப திரும்ப வந்து கட்டமைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே ஓகே, நல்ல இன்ஃபர்மேஷன் அது. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இப்போ தெரியுது நம்மளாம் ஏன் வந்து அப்பப்போ விரதம் இருக்க சொல்கிறாங்க பெரியவங்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே ஒரு பெரிய சயின்டிஃபிக்காகவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாகவும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நமக்கு எது ஒத்து வருதோ நம்ம அந்த சைடு எடுத்துக்கலாம். நன்றி நன்றி. ஸோ கைஸ், இது ஒரு மெகா குக்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே எத்தனை பேருக்கு இப்போ குக் பண்ணிட்டு இருக்காங்க தெரில, ஜஸ்ட் சும்மா கேட்கலாம் இவங்ககிட்ட. இது எத்தனை பேருக்கான ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா? இப்போ ஒரு நாளைக்கு 12,000 பிளேட்ஸ் இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணுறோம்னா இப்போ பண்ணுறது எத்தனை பேர் பண்ணுறாங்க? இப்போ வந்து ஒரு 4000லேருந்து 7000 பேருக்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ லட்டுஸ் பாருங்களேன், 1 2 இல்லைங்க, 4000 பேருக்கு லட்டுனா சும்மாவா? இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கஞ்சியோட இது கஞ்சி எப்படி எவ்வளோ இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து என்னால் உண்மையில கணக்கே போட முடியல. இது எத்தனை லிட்டராக இருக்கும்? இது 4000 பேருக்கு இது ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் ஒருத்தருக்குன்ற மாதிரி, கரெக்டுங்களா? வா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி 2 பாய்லரில் வந்து கஞ்சி போயிட்டே இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வாவ், இவ்வளோ தோசை. இப்போ லைவ் குக்கிங் ஆக்சுவலாக ஆரம்பிக்க போகிறாங்க தோசை இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி குக் பண்ண உடனே வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேயே சர்வ் பண்ணிவிடுவாங்க எல்லாருக்குமே. சாப்பாடை வைக்க மாட்டாங்களாம். இவ்வளோ அகத்திக்கீரையை ஒரே இடத்துல பார்த்துருக்கீங்களா? இது வந்து அகத்திக்கீரை என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு? பொரியல் இல்லை குழம்புக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு பண்ண போகிற பொரியலுக்கு தாங்க இவ்வளோ அகத்திக்கீரை. 6000 பேருக்கு. இங்கே பாருங்க. எவ்வளோ பெரிய மிஷின் பாருங்க, எவ்வளோ வரும் பாருங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ட்ரம்மாச்சா வரணும் அது ஆக்சுவலாக. இது வந்து அவிச்ச வேர்க்கடலைன்னு நினைக்கிறேன். இது வேர்க்கடலையா சுண்டலாம் தெரில, ஃபுல்லாக இப்போ அவிச்சு இப்போ வெளில எடுத்துகிட்டு இருக்காங்க. சுண்டல் தானே? சுண்டல்.